புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சேவல் சின்னத்தின் போது 1989ஆம் ஆண்டில் எந்த அளவிற்கு கழக தோழர்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வு, ஒரு வரவேற்பு பெற்றிருந்ததோ அந்த அளவிற்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் புதிய இயக்கம் கண்டு எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த பொது தேர்தலிலே கழக தோழர்கள் போட்டியிட முன்வந்திருக்கிறார்கள். எனவே இதில் நாங்கள் வெற்றி பெறப்போவது நிச்சயம் என்பதை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். சார், ராமதாசுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை ஏதாவது இருக்கு? 234 தொகுதி தனித்தன போட்டியிட போறீங்க? வாய்ப்புள்ள அத்தனை கட்சிகளோடும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. விஜய் கிட்ட கூட பேச்சுவார்த்தை நடைபெற்று தான் சொல்றாங்க. அவங்களுக்கு 50 தொகுதி தருவதாக சின்னம்மா பேசி இல்லை எந்த இயக்கம்னு சொல்ல முடியாது. வாய்ப்புள்ள அத்தனை கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. நிச்சயமாக கூட்டணி உண்டு. அது இப்போ பேசிக்கொண்டு திடீர் சாம்பார் திடீர் ரசம் போல உங்க கட்சி செல்லா காசு ஆயிடும் சொல்லிட்டு எதிர்த்தரப்புல இருந்து விமர்சனம். அதெல்லாம் கற்பனையானது. அதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. கற்பனையான கேள்விக்கு சொல்ல முடியாது. அதிமுக வாக்குகள் பல வாரம் இப்போ பிரிஞ்சிருக்கிறது எத்தகைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதிமுகவையும் தோற்கடிக்கிறது தான் உங்களுடைய இலக்கா? இல்லை, அதிமுக பெருவாரியான வாக்குகள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பக்கம்தான் இருக்கிறது. எனக்கு தெரிந்த வயது 70 விழுக்காடு அளவிற்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பக்கம் இருக்கிறது என்பதை நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சேவல் சின்னத்தின் போது 1989ஆம் ஆண்டில் எந்த அளவிற்கு கழக தோழர்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வு, ஒரு வரவேற்பு பெற்றிருந்ததோ அந்த அளவிற்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் புதிய இயக்கம் கண்டு எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த பொது தேர்தலிலே கழக தோழர்கள் போட்டியிட முன்வந்திருக்கிறார்கள். எனவே இதில் நாங்கள் வெற்றி பெறப்போவது நிச்சயம் என்பதை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். சார், ராமதாசுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை ஏதாவது இருக்கு? 234 தொகுதி தனித்தன போட்டியிட போறீங்க? வாய்ப்புள்ள அத்தனை கட்சிகளோடும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. விஜய் கிட்ட கூட பேச்சுவார்த்தை நடைபெற்று தான் சொல்றாங்க. அவங்களுக்கு 50 தொகுதி தருவதாக சின்னம்மா பேசி இல்லை எந்த இயக்கம்னு சொல்ல முடியாது. வாய்ப்புள்ள அத்தனை கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. நிச்சயமாக கூட்டணி உண்டு. அது இப்போ பேசிக்கொண்டு திடீர் சாம்பார் திடீர் ரசம் போல உங்க கட்சி செல்லா காசு ஆயிடும் சொல்லிட்டு எதிர்த்தரப்புல இருந்து விமர்சனம். அதெல்லாம் கற்பனையானது. அதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. கற்பனையான கேள்விக்கு சொல்ல முடியாது. அதிமுக வாக்குகள் பல வாரம் இப்போ பிரிஞ்சிருக்கிறது எத்தகைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதிமுகவையும் தோற்கடிக்கிறது தான் உங்களுடைய இலக்கா? இல்லை, அதிமுக பெருவாரியான வாக்குகள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பக்கம்தான் இருக்கிறது. எனக்கு தெரிந்த வயது 70 விழுக்காடு அளவிற்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பக்கம் இருக்கிறது என்பதை நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் ஊராட்சி மன்ற தலைவராகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்றிய கழக செயலாளராகவும் 5 ஆண்டு காலம் பணியாற்றியிருக்கிறேன். மாவட்டம் முழுவதும் அனைத்து நிர்வாகிகளும் என்ன தெரியும். நான் மக்களோடு மக்களாக பழகியவன். என்னை தெரியாத ஆட்கள் இல்லை என்னுடைய தொகுதியில். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சொந்த பந்தங்கள் கட்சி இன்றைய வரை முன்னாள் கிளைக்கழக செயலாளர் வரை இந்நாள் கிளைக்கழக செயலாளர் வரை என்னோடு நட்பில் உள்ளார்கள். உளுந்தூர்பேட்டை தொகுதியை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உளுந்தூர்பேட்டை தொகுதியை எனக்கு நிற்க வாய்ப்பு அளித்தால் கட்டாயமாக வெற்றி காணிக்கையை புரட்சித் தலைவி அம்மாவின் பாதத்தில் சமர்ப்பிப்பேன். எந்த அளவுக்கு
வாய்ப்புகள்லாம் இருக்குண்ணா? இப்போ ஏற்கனவே இப்போ அதிமுக பல பார்ட்டாக இருக்குது. இதனால் எப்படி இது சாதகமாக பாதகமாக எப்படி? புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மீது பல்வேறு குற்றங்கள் சுமத்தி அவர்களை அரசியலிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற நோக்கோடு தவறான ஒரு சித்தரிப்பை எல்லாம் மறைஞ்சு இன்னைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் தமிழகத்துக்கு ஒரு நல்ல ஆட்சியை தருவார் என்ற நோக்கோடு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை எதிர்பார்த்து கொண்டு கிராமமாக நாங்கள் அழைத்து சென்றிருக்கிறோம் அம்மாவை. அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு தந்துள்ளார்கள் பொதுமக்கள். அதனுடைய அடிப்படையில் சின்னம்மா அவர்களுடைய அரசியல் வியூகங்கள் மிக முறையாக இருக்கும். அதற்கு நாங்கள் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் கட்டாயம் வெற்றி கனியை நாங்கள் பறிப்போம். உங்கள் பேர், நீங்கள் என்ன பொறுப்பு? கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெரியசோலை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2013 ஒன்றிய கழக செயலாளராக பணியாற்றியவர். புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆசியோடு இன்றைய தினம் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் ஆணைக்கு இணங்க வரப்போகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் 234 தொகுதியிலும் போட்டியிட வேண்டும் என்று எங்களுக்கு ஆணையிட்டு இருக்கின்றார். அதற்கு இலக்கணமாக முதல் நாளாக இன்று விருப்ப மனுவை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஆவடி சட்டமன்ற தொகுதியில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நிற்க வேண்டும் என்று என்னுடைய விருப்பத்தை நான் தெரிவித்து அவருக்கு அந்த தொகுதியிலே நிற்க வேண்டும் என்று விருப்ப மனுவை பெற்றிருக்கின்றேன். அதே போன்று பூர்ணமல்லி சட்டமன்ற தொகுதியிலும் நான் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை பெற்றிருக்கின்றேன். ஆகையினால் 234 பிளஸ் பாண்டிச்சேரி உட்பட அனைத்து தொகுதியிலும் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளர்கள் களம் காணுவார்கள். மீண்டும் தமிழகத்திலே அம்மாவினுடைய ஆட்சி அமையும். மும்முனை போட்டி அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? மக்கள்கிட்ட ஆதரவு எப்படி இருக்கும்? நிச்சயமான உண்மையான அதிமுக தொண்டன் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆகையினால் களத்துக்கு போகின்ற போது அதிமுக தொண்டன் உட்பட பொதுமக்களும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். நிச்சயமாக எங்களை வெற்றி பெற செய்வார்கள். செல்லுகின்ற இடமெல்லாம் நாங்கள் சின்னம்மாவை அழைத்து செல்லுகின்ற போது மக்கள் கூட்டம் சாரசாரியாக வந்தது. ஆகையினால் இப்பொழுது தேர்தலில் நிற்கின்ற போது மக்களை சந்திப்போம். மக்களிடத்திலே எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுவோம். மக்களுக்கு என்ன தேவையோ அந்த அடிப்படை வசதிகளை மாண்புமிகு சின்னம்மா அவர்களின் தலைமையில் ஆட்சி அமைத்து தமிழகம் மீண்டும் தலைநிமிர தமிழகத்தினுடைய புரட்சி தலைவி ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் நிச்சயமாக தயாராக இருப்போம். இரண்டு கட்சியுமே 50 ஆண்டு சின்னங்கள், உதயசூரியன் இந்த பக்கம் இரட்டலை. அதையும் தாண்டி தென்னந்தோப்பு உங்களால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நம்புறீங்க? நிச்சயமா 1972 கட்சி ஆரம்பிச்சு 77 போட்டியிடுகின்ற பொழுது புரட்சி தலைவர் என்ன சின்னத்தில் நின்னாரு, எப்படி வெற்றி பெற்றது, 3 முறை ஆட்சி அமைத்தாரு. ஆகையினால புதிய கட்சிக்கு புதிய சின்னம் என்பது மக்களிடத்திலே நேரடியாக எடுத்து செல்வோம். மக்கள்லாம் இப்ப தெளிவா இருக்காங்க, யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு என்ன பண்ணணும். ஏன்னா இப்போ அவங்கவுங்க 10 கட்சி 5 கட்சின்னு கூட்டணி வச்சு பண பலத்தோடு வராங்க. நாங்கள் மக்களை நம்பி இருக்கோம். மக்கள் பலத்தோடு அம்மாவினுடைய பல நல்ல காரியங்களை, அம்மா நலத்திட்டங்களை எடுத்து உரைப்பதற்கு சின்னம்மா அவர்களின் தலைமையில் நாங்கள் மக்களை சந்திப்போம். திடீர் சாம்பார் திடீர் ரசம் போல இன்னைக்கு புதுசாக கட்சி ஆரம்பிச்சவங்கள வரும் தேர்தலில் செல்லா காசு ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவங்கள விமர்சனம் வைக்கிறாங்க. அவங்க திடீர் சாம்பார் திடீர்லாம் நாங்கள் ஊசி போன வடைக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வரோம், மக்களிடத்தில் நேரடியாக போவோம். மக்களிடத்தில் எங்களுடைய தென்னந்தோப்பு சின்னத்தை மக்களிடத்தில் சொல்லுவோம், எங்களுடைய கொள்கை கோட்பாட்டை சொல்லுவோம். மக்களுக்கு என்ன தேவையோ அவர்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு களத்துக்கு வருகிறோம். எங்களுக்கு போட்டி, நாங்கள் போட்டியிடுறோம். மக்கள் தான் எங்களுக்கு எஜமானர்கள். அவர்கள் ஜனநாயகத்தின் நீதிபதிகள், அவர்கள் வாக்களிப்பார்கள்.